சிறகடிக்க ஆசையில் போன வாரம் இன்ஸ்பெக்டர் முத்துவை தூக்கி உள்ளே போட்டு எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆனால் மீனாவோட போராட்டத்தாலையும் இன்டெலிஜென்ட்டான மூவாலையும் என் ஹஸ்பண்ட் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு நிரூபித்து அவங்கள வெளியில் கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏடிஐ எல்லா உண்மையுமே சொல்லியிருப்பாரு. நான் கார் எடுத்துகிட்டு வரும்போது பிரேக் வயர் பிடிக்காம தான் இப்படியெல்லாம் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் மெக்கானிக் தான் என்னை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனார். மெக்கானிக் தான் இதையும் கண்டுபிடிச்சி சொன்னார். யாரை வேணும்னே பிரேக் வயர் கட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாரு. ஏன் இவ்வளோ நாளாக சொல்லாமல் இருந்தீங்க, இதனால தான் இவ்வளோ குழப்பம் அப்படிங்கிறதையும் இன்ஸ்பெக்டர் கேட்க, ஐஐடியாக இருந்துட்டு முன்னாடியே நான் அருண் சார் கிட்ட சொல்லிட்டேன், ஆனால் அவர் தான் யாருக்கிட்டே சொல்ல வேணாம் அப்படிங்கிற உண்மையும் சொல்லியிருப்பாரு. இதை உடனே இன்ஸ்பெக்டர் கேட்குறதுக்கு, நீ பழி வாங்குற நேரமாக இது மட்டும் கோர்ட் வரைக்கும் போயிருந்துச்சுன்னா உன்னோட யூனிஃபார்மே கழட்டியிருப்பாங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக திட்டி பேசியிருப்பாங்க. இந்த டைமில் முத்து வந்துட்டு பாருங்க யார் பழி வாங்குறாங்க, போலீஸ் செஞ்சால் ஒரு நியாயமா அப்படி இப்படின்னு பேசியிருப்பாங்க. அதுக்கு உடனே இன்ஸ்பெக்டர் கோவம் வந்து, நீ மட்டும் என்ன யோக்கியமா, நீ மட்டும் அவங்க வீட்டுக்கு போய் கல்லெடுத்து வீசலாம், அட்டம் மர்டரில் உன்னை தூக்கி உள்ளே போட்டுருவேன், ஆனால் அருண் மேலேயும் தப்பு இருக்கிறதுனால தான் நான் உன்னை சும்மா விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏடியா கிட்ட அவங்க காரையும் லைசன்ஸையும் கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க காரையும் லைசன்ஸும் வந்த சந்தோஷத்தில் வந்து அவங்க திருப்பி வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டு, கார் சாவி வந்து இந்த வீட்டில் இருந்து தான் போயிருக்கு, யாரோ வெளியில் இருக்கிறவங்க தான் பிரேக் வயர் கட் பண்ணி விட்டுருக்காங்க, ஆனால் கார் சாவி இந்த வீட்டில் இருந்தால் போயிருக்குன்னு அப்படின்னு சொல்லி எல்லார் மேலேயும் சந்தேகப்படுவாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஏன் மேலே சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுவாங்க. நான்லாம் எதுக்கு இப்படி பண்ண போகிறேன் அப்படின்பாங்க. ரவி மேலேயும் ஸ்ருதி மேலேயும் நம்மளால் சந்தேகமே பட முடியாது, நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறது அவங்க மட்டும்தான் அப்படின்னு மீனா சொல்லுவாங்க. அதுவும் உண்மைதான் சொல்லி முத்து சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக பார்வை பார்ப்பாரு. அப்போ தான் விஜயா இருந்துட்டு, ஏன் மேலேயே சந்தேகப்படுறியா, நான் வந்து உன்னை பெற்ற அம்மா, என்னதான் எனக்கு உன்னை பிடிக்காதுனாலுமே நான் வந்து அந்த அளவுக்கு ராட்சசியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. முத்துவுமே கொஞ்சம் எமோஷ்னல் ஆகி, நீ யார் வந்து சொல்லியிருந்தாலும் நான் நீங்கள் பண்ணியிருந்தாலும் நம்பியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் மேலேயே சந்தேகப்படுவார். அண்ணனுமே வந்து நான் இந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு முத்து இருந்துட்டு, அந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு உனக்கு வந்து தைரியமும் கிடையாது, அதனால் நான் உன்னை சந்தேகப்படலைன்னு சொல்லியிருப்பார். ரவியுமே இது என்னதான் இருந்தாலும் நம்ம அண்ணான்னு சொல்லுறதுனே இது எல்லாரோட கண்ணுமே வந்து ரோகிணி மேலே தான் திரும்பும். ரோகிணி இருந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து தவளை தன் வாயாலே கெடுங்கிற மாதிரி மீனா கிட்ட பேசி அவங்க மாட்டிக்குவாங்க. ரோகிணி ஆட்டோமேட்டிக்காகவே வந்து மீனா கிட்ட, நானே பல பிரச்சனையில் இருக்கேன், இதில் ஆணியில் மாட்டிருக்கிற சாவியை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. உடனே முத்துக்கு வந்து சந்தேகம் வந்திருக்கும், நான் ஆணியில் மாட்டிருந்த சாவினே சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்து என்ன சொல்வார் அப்படின்னா, பல பேர் வந்து முன்னாடி நடந்த பஞ்சாயத்தெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ நம்மளை பழி வாங்குற நேரமாக எடுத்துக்கிட்டு கூட பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ருதி இருந்துட்டு, ஆமாம் ரோகிணியோட மாமான்னு சொல்லி நீங்களை வந்து நிப்பாட்டினீங்களா, மேபி அதனால கூட இவங்க இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தேகத்தோடு இதோட எபிசோட முடிச்சிருப்பாங்க.